ஒரு மனுஷன் 22 வருஷமா ஒரே ஆளா ஒரு மலையை உடைச்சாரு. இதற்கான காரணத்தை கேட்டிங்கன்னா அதிர்ந்து போயிருவீங்க. மெஷின் இல்ல, மணி இல்ல, சப்போர்ட் கூட இல்ல. ஒரு சுத்தியல், ஒரு ஒளி. இதை வச்சு மலையை குடைஞ்சி ரோடே உருவாக்குனாரு. இதுவே ஆச்சரியமா இருக்குல்ல. இது ஒன்றும் கட்டுக்கதை கிடையாது, ரியல் லைஃப் ஸ்டோரி. அவர் பேரு தான் தஷ்ரத் மாஞ்சி. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இந்த சேனல்ல நம்ம உலகத்துல இருக்கிற அமேசிங் ரியல் லைஃப் ஹீரோஸோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. ஆர்டினரி பீப்புள் ஆனா எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஸ்டோரிஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கதை பீகார்ல இருக்கும் கெலார் என்ற சிறிய கிராமத்துல இருந்து ஆரம்பிக்குது. தஷ்ரத் மாஞ்சி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர். கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவங்க தான். கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துற சாதாரண மனுஷன். அவருடைய கிராமத்துக்கும் பக்கத்துல போயிட்டு வர டவுனுக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையை சுத்தி போகணும்னா 55 கிலோமீட்டர் தினமும் டிராவல் பண்ணணும். தஷ்ரத்துக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேரு பகுன்யா தேவி. எவ்வளவு ஏழ்மை வாழ்க்கை வாழ்ந்தாலும் இவங்களுக்குள்ள இருந்த அன்பு மிகவும் உண்மையானது. இவர் மலையை கடந்து வேலைக்கு போகும்பொழுது தினமும் அவருடைய மனைவி சாப்பாடு எடுத்து கொண்டு வர்றது வழக்கமா. 1960 ஒரு நாள் பகுன்யா தேவி அவருக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது மலையில வழுக்கி விழுந்துடுறாங்க. பலத்த காயங்களும் அவங்களுக்கு ஆயிடுது. தஷ்ரத் அவருடைய மனைவிய உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. ஆனா ரோடு இல்ல, மலையை தாண்டி தான் டவுனுக்கு போய் ஆகணும். ஹாஸ்பிட்டலும் ரொம்ப தூரத்துல இருக்கு. சரியான போக்குவரத்து வசதி கூட இல்ல. அதுக்குள்ள அவருடைய மனைவி உயிரிழந்துடுறாங்க. அந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கைய முழுக்க மாத்திடுச்சு. அப்பதான் அவரு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு முடிவெடுத்தாரு. அவர் யோசிச்சாரு, இந்த மலை நடுவுல இருக்கிறதுனால தானே என் மனைவிய நேரத்துக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியல. இந்த மலை மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என் மனைவி உயிரோட இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சாரு. அதனால அவர் எடுத்த முடிவு, இந்த மலைய நான் உடைப்பேன். இதை கேட்ட கிராமத்து மக்கள்லாம் இவரை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க, கேலி செஞ்சாங்க. ஒரே ஆளா மலையை உடைக்க போறியா, அதெல்லாம் முடிகிற காரியமான்னு சொல்லி இவரை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா தஷ்ரத் இந்த கேலி கிண்டல் எல்லாம் பார்த்து தான் செய்யணும்னு நினைச்ச வேலையை ஸ்டாப் பண்ணல. காலையில வேலைக்கு போவாரு. நைட்டு முழுக்க பாத்தீங்கன்னா மலையை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சாரு. இடி, மின்னல், மழை, புயல், வெயில்னு எந்த ஒரு காரியமும் அவர் செய்யணும்னு நினைச்ச வேலையை ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, தொடர்ந்து 22 வருஷமா அந்த மலையை உடைச்சாரு. அவர் கையில இருந்த தினமும் ஒரே ஒரு ஊழியம், ஒரே ஒரு சுத்தியலும் தான். கடைசியா 1982 தஷ்ரத் மஞ்சி மலையை உடைச்சு ஒரு ரோடு உருவாக்குனார். 360 அடி நீளமும் 30 அடி அகலமும் ஒரு ரோடு உருவாக்குனாரு. முன்னாடி 55 கிலோமீட்டரா இருந்த தூரம் இப்போ 15 கிலோமீட்டரா மாறிடுச்சு. ஒரே ஒரு மனுஷனோட டிட்டர்மினேஷன் அந்த கிராமத்துடைய வாழ்க்கையே மாத்திருச்சு. ஒரு காலத்துல அவரை கேலி செஞ்ச எல்லா மக்களும் அவரை இப்போ மவுண்டன் மேன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பீகார் கவர்மெண்டே அவரை ரெகக்னைஸ் பண்ணாங்க. 22 வருஷமா அவருடைய தனிப்பட்ட உழைப்பை பாராட்டி அவரோட பேரை பத்மஸ்ரீ அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு லேண்டும் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவர் கேட்ட ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுங்க, என் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது. எப்படிப்பட்ட மனசுல, எனக்கு லேண்டுன்னு எதுவும் வேணாம், ஆனா என் மக்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கட்டி கொடுங்கன்னு கேட்ட அந்த மனசு இருக்கே, எத்தனை பேருக்கு தஷ்ரத் மஞ்சி மாதிரியான மனசு இருக்கும் சொல்லுங்க. இவ்வளவு நல்லது பண்ண மனுஷனுக்கு கடைசி காலம் என்னமோ கஷ்டமா தான் முடிஞ்சிருக்குங்க. 2007 தஷ்ரத் மஞ்சி கேன்சர் காரணமா உயிரிழந்தார். ஆனா இந்த முறை அவரை யாரும் சாதாரண மனுஷனா பார்க்கல. கவர்மெண்ட் அவருக்கு ஸ்டேட் ஃபியூனரல் கொடுத்தாங்க. 2016 இந்தியா போஸ்ட் அவரை கௌரவிக்கும் விதமா அவருக்காக ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. இன்றளவும் அவர் உடைத்த ரோடு இன்னும் மக்களுக்கு பயன்பாட்டுல இருக்கு. மக்கள் ரொம்ப சிரமம் இல்லாம இந்த ரோட கடந்துகிட்டு தான் இருக்காங்க. அதை ஒரு ரோடா மட்டும் நம்ம பார்க்க முடியாது, ஒரு மனுஷனுடைய காதல், விடாமுயற்சி, மன வலிமையோட சிம்பிள்னு சொல்லலாம். தஷ்ரத் மஞ்சி கிட்ட பவர் இல்லை, பணம் இல்லை, படிப்பு கூட அதிகமாக இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது ஒரு காரணம், ஒரு காதல், ஒரு இம்பாசிபிள் டிட்டர்மினேஷன். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ரியல் இன்ஸ்பைரிங் ஹீரோஸோட ஸ்டோரிஸ் இன்னும் பார்க்கணுமா? சாம்ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வெறும் ஆரம்பம் தாங்க. வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.